வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் ஒரு ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்கியூ படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோ டோனி ஜாவோட குடும்பத்தை யாரோ ஒரு மர்ம நபர்கள் கொலை செஞ்சிடறாங்க. சோ ஹீரோ தனக்கு ஏற்பட்ட இழப்புக்காக எப்படியாச்ச அவங்கள கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்னு புறப்படுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அதுல ஏற்படுற ஆக்ஷன் சண்டை காட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச டோனி ஜா ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் தான் இந்த படத்தை பல இடங்கள்ல தாங்கி நின்றுக்குது. படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் ஆக்ஷன் பட ரசிகர்களை கவரக்கூடிய விதத்துல நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட கதைக்களத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நாம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரி கதைக்களம் தான் இந்த படத்தோட கதைக்களமே. சோ கதைக்களம் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. படத்துல ஹீரோ தான் குடும்பத்து மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும், படத்துல ஹீரோவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இடையே எந்த மாதிரியான ஒரு பாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க காட்சிகளா பெருசா கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துல ஹீரோ கதாபாத்திரம் உட்பட எந்த ஒரு கதாபாத்திரங்களுமே பெருசா வடிவமைக்கப்படல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.